எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு வீட்லயே எப்படி மிளகாத்தூள் ரெடி பண்றதுன்றதை பத்தி தான் சொல்ல போறேன். நான் இது வரைக்கும் கடையில இருந்து மிளகாத்தூள் வாங்கினதே இல்லை. வீட்லயே தான் எப்பவும் ரெடி பண்ணிக்கிறேன். நான் எப்படி வீட்டில் வறுத்து அரைக்கிறேங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போறேன். வீடியோவை முழுசா பாருங்க. 1/2 கிலோ காஷ்மீரி மிளகாவும் 1/2 கிலோ நீட்ட மிளகாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் காஷ்மீரி மிளகா. இது கலர் கொடுக்கும், ஆனால் காரமாக இருக்காது. அதனால இதை 1/2 கிலோ போடுறோம். பொதுவாக எல்லாரும் மாடியில் காய வச்சு அரைச்சி எடுப்பாங்க. நம்மக்கிட்ட மாடி இல்லை, அதனால மசாலா அரைக்காமலாம் இருக்க முடியாது. அதனால வானலியில் லைட்டாக சூடு ஏறுற மாதிரி மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். மிளகாயை வறுக்காமலும் அரைப்பாங்க சில பேர். ஆனால் இது நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, கொஞ்சம் திட்டு திட்டா ஆகிடும். எனக்கு இந்த 1 கிலோ மிளகா கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கு வரும். நான் இதில் பண்ணுற மாதிரி கையை வச்சு திருப்பி திருப்பி விடுங்க. கரண்டியை வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் எரிச்சலாகிடும், இல்லை இங்கே அங்கன்னு தெரிக்கும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சூடும் அவ்வளோ இருக்காது, கை பொறுக்கிற அளவில் தான் சூடு இருக்கும். இது நல்லா புரட்டி புரட்டி விட்டு எல்லா மிளகாவும் சூடாகிற மாதிரி பார்த்து எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற மிளகாவையும் கொஞ்சம் கொஞ்சமா வானலியில போட்டு அதே மாதிரி வறுத்து எடுத்துருங்க. இது நீட்டு மிளகா. இது நல்ல காரமா இருக்கும், ஆனா கலர் அவ்வளோ இருக்காது. இதுல ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். சிலர் இதை காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் மிளகாவை மட்டும் வறுப்பாங்க. ஆனா காம்போட போட்டாதான் இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இது வானிலையில போடும்போது தட்டையா இருக்கும். அது கொஞ்ச நேரத்துல சூடு ஏற ஏற அது ஒரு மாதிரி பலூன் மாதிரி உப்பி வரும். அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் இதை இப்படி இதே மாதிரி திருப்பி போட்டு எல்லா மிளகாவும் சூடேற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் வேற ஒரு தனி தட்டில் போட்டு அதை நல்லா ஆற விட்டு உடனே எடுத்து அதை மூடி வச்சிடக்கூடாது. அது நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபேன் காத்துல போட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்ட உடனே அது நல்லா இப்படி உடைச்சிங்கன்னா கிறிஸ்பியா உடையும். அந்த மாதிரி ஆற வரைக்கும் அதை காய விட்டு எடுத்து வச்சு இப்போ எல்லா மிளகாவும் சூடு ஏறிடுச்சு. அதை நான் தனியாக தட்டில் எடுத்து அதை தனியாக நான் ஆற வைக்க போகிறேன். மிளகா நல்லா காஞ்சி நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மிளகா டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போக முடியாது, உள்ளே பத்தாது. அதனால ஒரு கட்டைப்பையில் போட்டு எடுத்துகிட்டு போய் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே எடுத்து மூடியும் வச்சிடக்கூடாது. இதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டு அந்த கட்டி இல்லாமல் கிண்டி ரொம்ப நேரம் கழிச்சு தான் எடுத்து நம்ம மூடி வைக்கணும். இப்போமே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது கட்டி கட்டியாக ஆகிடும். அது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மூடி வச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.